வணக்கம் ஜெயஹிந்த். வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன? இன்றைக்கி எல்லாருமே கிட்டத்தட்ட 50 கோடி இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மெசேஜிங் ஆப். வாட்ஸ்அப் பண்ணிவிடு, வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பு, வாட்ஸ்அப்பை பாரு, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட். இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி போன ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். இப்போ இந்த வாட்ஸ்அப் டெஃபினேஷன் படி எடுத்தோம்னா ஒரு மெசேஜிங் ஆப். பட் ஒரு டீட்டெயில்டு ஆராய்ச்சி இதில் பண்ணியிருக்குது ஒரு நிறுவனம். அந்த ஆராய்ச்சியை நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணி சில அதிர்ச்சிகரமான அதே மாதிரி நமக்கு இதை உத்து பார்க்கக்கூடிய தகவல்களை கொடுத்துருக்காங்க. அதோடைய தொகுப்பு தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்றது நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ப்ரைவசி டெக்டானிக்ஸ் அப்படின்ற ஒரு கட்டுரை, ஒரு ஆராய்ச்சி கட்டுரை, ஃபெமினிஸ்ட் ஜியோபாலிட்டிக்ஸ் ஆஃப் ப்ரைவசி, வாட்ஸ்அப் அண்ட் டெமோக்ரஸி இன் இந்தியா அப்படின்ற இந்த கட்டுரையை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பா வில்லியம்ஸ் மற்றும் லிபிகா காம்ரா. ஜனநாயகத்துக்கும் வாட்ஸ்அப்புக்கும் என்ன சம்மந்தம், ஃபெமினிசத்துக்கும் வாட்ஸ்அப்புக்கும் என்ன சம்மந்தம், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் மார்க்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரைவசி அப்படின்றது ஒரு தனி மனிதனுடைய ரைட்ஸு. அப்படி இதை தாண்டி இந்த ரெண்டு பேருமே இந்த ஆத்தர்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவசி அப்படின்றது தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், மெட்டா போன்ற நிறுவனங்கள், அரசாங்கங்கள் மற்றும் குடிமக்கள் இவங்களுக்கான ஒரு காம்படிட்டிவ் ஸ்பேஸாக அது மாறி இருக்குது. இதில் நிறையா நெகோசியேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான். ஏங்க நான் டவுன்லோட் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறேன், நான் எங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போது வாட்ஸ்அப் நம்ம எடுத்துக்குவோம். இது ஒரு குளோபல் ஸ்டோரி. ஒரு அமெரிக்க நிறுவனம் வாட்ஸ்அப்பை உருவாக்குனாங்க. அதன் பிறகு இந்தியாவில் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். 50 கோடி பேர் உலகத்திலே மிகப்பெரிய வாட்ஸ்அப் பயனாளிகள் எங்கே இருக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதன் பிறகு இதை மெட்டா நிறுவனம் வாங்கினாங்க. மெட்டா நிறுவனம் வாங்கின பிறகு வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் ஒரே ஒரு இதில் வருது. பிறகு ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா அதை நீங்கள் அப்படியே ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண முடியும். விஸ் ஃபேஸ்புக்கில் பண்ணிங்கன்னா அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியும்னு சொல்லி இன்டெகிரேட் ஆகுது. இந்த இடத்துல அமெரிக்காவுடைய சிலிக்கான் வேலியில் புதுசாக உருவாக்கப்படக்கூடிய தொழில்நுட்பம் மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. யூடியூப் மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியாவில், எக்ஸ்தலம் இந்தியாவில், வாட்ஸ்அப் இந்தியாவில், ஃபேஸ்புக் இந்தியாவில், இன்ஸ்டாகிராம் இந்தியாவில். ஸோ சிலிக்கான் வேலியில் உருவாக்கப்படக்கூடிய எல்லா ஆப்ஸுமே நாம் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது சில பேர் எக்கனாமி, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது அவங்களுடைய ஃப்ரேஸ் நல்லா கவனிங்க. வாட்ஸ்அப் டசன்ட் ஹேப்பன் டு இந்தியா, இந்தியா மேக் இட் ஹேப்பன். வாட்ஸ்அப் ஏதோ இந்தியாவுக்கு வரல, இந்தியா தான் வாட்ஸ்அப்பை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட். இப்போது ப்ரைவசி, தனிநபர் சுதந்திரம் அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல 2015 கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படின்ற நிறுவனம் அவங்க நடத்தின ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டல் வெளியில் வந்துச்சு. கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா 2019 இந்தியாவுடைய பொது தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ, ஒரு ஸ்கேம் வெளியில் வந்துச்சு. அதன் பிறகு தனிநபர் ப்ரைவசி, இந்த மாதிரி நிறுவனங்கள் தனிநபருடைய டேட்டா எடுத்து இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு கொடுத்து அதை அரசியலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. அன்று காங்கிரஸ் கட்சி கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. பிஜேபிக்கு எதிரான செய்திகள் தான் மெட்டால், அதாவது ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் அதிகமாக காமிக்கப்பட்டுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. பிறகு இதோடைய தாக்கம் யார் மேலே வருது? இந்த மெட்டா நிறுவனத்தோடைய தலைவராக இருக்கக்கூடிய மார்க் ஜக்கர்பர்க் அவர்கள். உடனடியாக அவர் என்ன பண்ணார்னா, இல்லை ப்ரைவசியை நாங்கள் மிகப்பெரிய லெவலில் டைட் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில், நீங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு. அதாவது நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போது நான் அந்த மெசேஜை ஒரு பூட்டு போட்டு பூட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த மெசேஜை நீங்கள் எங்கேருந்தோ உட்காந்து ரிசீவ் பண்ணுறீங்க. அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி உங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு நடுவில் அது யாரையாவது இப்போ இன்டர்ஃபியர் பண்ணணும், அது டீகோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை பண்ண முடியாது. இதுதான் அந்த ப்ரைவசியை ஒரு டானிக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 காரணங்களுக்காக அது பண்ணப்பட்டுச்சு. மெட்டாவோடைய அந்த பப்ளிக் இமேஜ் டேமேஜ் ஆனதை சரி செய்கிறதுக்கு, அதே மாதிரி இந்த யூசர் டேட்டா ரொம்ப ரொம்ப வேல்யூபிள், அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம். மெட்டா நிறுவனத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குரல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிது. அதன் பிறகு ப்ரைவேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வருது.
ப்ரைவசி டெக்டானிக்ஸ்ன்றது. ப்ரைவசி அப்படின்றது தனி மனிதன் சம்மந்தப்பட்டது, டெக்டானிக்ஸ் அப்படின்றது தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்டது. ஸோ இது ரெண்டும் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகம், இந்த டெக்டானிக் கம்பெனிஸாக இருக்கக்கூடிய மெட்டா போன்ற நிறுவனங்கள், அரசாங்கங்கள், அது மத்திய அரசு, மாநில அரசு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் மற்றும் தனிநபர்கள், இவங்களுக்கு நடுவில் ஒரு நெகோசியேஷன் கண்டினியூஸாக நமக்கு திரைமறைவாக போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு சோர்ஸாக மாறி இருக்கு. அதாவது ஒரு அரசியல் ஆளுமையை வாட்ஸ்அப் மூலிமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், இது போக போக கமர்ஷியல் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றதும், அதே மாதிரி டிஜிட்டல் ப்ரைவசியில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸு, அதுக்கு உண்டான கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதையும் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. இப்போது 2 விஷயம் இதில் இருக்கக்கூடிய லீகல் அம்பிகட்டி. இந்த லீகல் அம்பிகட்டியில் என்னென்னா, அந்த நிறுவனம் வாட்ஸ்அப் பயனாளிகளான உங்களுக்கு எனக்கும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குது, உங்கள் மெசேஜை யாரும் படிக்க முடியாது, நாங்கள் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னா பண்ணுறாங்க. இப்போ டேட்டாவில் 2 வகையான டேட்டா இருக்குது. ஒன்று நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜே நேரடியாக படிக்கிறது, இன்னொன்று மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டான்னு என்ன, நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, யாருக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க, எந்த நேரத்தில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்க, எவ்வளோ வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, இது மெட்டா டேட்டா. நல்லா கவனிங்க, மெட்டா டேட்டாக்கும் டேட்டாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நீங்கள் என்ன ஃபோட்டோ ஷேர் பண்ணீங்க, என்ன வீடியோ ஷேர் பண்ணீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ அதோட வெயிட், அதாவது அதோடைய டிஜிட்டல் வெயிட், கேபி நம்ம எம்பின்னு சொல்லுவோம், அது அவங்களுக்கு தெரியும். எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுடைய ஃபோனில் இப்போ நீங்கள் வந்து லொக்கேஷனை சுவிட்ச் ஆஃபே பண்ண முடியாது. ப்ளஸ் நீங்கள் எந்த நேரத்தில் அனுப்புகிறீங்க, உங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றது. இப்போது யாராவது ஒரு வாட்ஸ்அப் பயனாளியோட மெட்டா டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை மணிக்கு அவங்க தூங்குறாங்க, எத்தனை மணிக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்ற எல்லா டேட்டாவுமே பார்க்க முடியும். ஏன்னா வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணி காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம எல்லோரும் அதான் பண்ணுறோம். முதல்ல எடுத்து வாட்ஸ்அப் பார்ப்போம், யார் மெசேஜ் அனுப்பிச்சா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டா தான் மெட்டா டேட்டா. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோவையோ வீடியோவோ மெசேஜோ பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அது டேட்டா ப்ரைவசியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல தான் லீகல் ட்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீகல் ட்ராக் அப்படின்றது என்னென்னா, ஒருவேளை அரசாங்கத்துக்கோ இல்லை ஒரு உளவுத்துறைக்கோ இல்லை ஒரு கோர்ட்டுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒருத்தருடைய வாட்ஸ்அப் சேட் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்ற போது அவங்க வாட்ஸ்அப்போடைய கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க. அந்த ஏன்னா இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது பயங்கரவாதிகள் ஆரம்பித்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லேருந்து கிரிமினல்ஸ்லேருந்து எல்லாரும் பயன்படுத்துறதுனால எண்ட் டு எண்ட் ப்ரைவசி ஓகே, ஆனால் அரசாங்கங்கள் கேட்கும்போது இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அரசாங்கத்துக்கும் இந்த டெக்கோ நிறுவனமான மெட்டா, நம்மளுடைய கூகுள் போன்ற நிறுவனங்களுக்கு இந்த பேட்டில் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. பட் ஒரு கோர்ட் உத்தரவு போட்டுச்சு அப்படின்ற போது அவங்க கொடுத்து தான் ஆகணும். இதை தவிர நம்ம இஸ்ரேலோடைய பெகசஸ் நிறுவனத்தை பார்த்தோம். இதை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பிஜேபி மேலே குற்றம் வச்சாங்க. பெகசஸ் அப்படின்றது ஒரு ஸ்பையிங் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பை இவங்க வந்து பார்க்குறாங்க, பல ஜேர்னலிஸ்டெல்லாம் வேவு பார்க்கப்பட்டாங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சு. இப்போது உண்மையான பிரச்சனை, அது உண்மையான ஒரு ப்ரைவசி கன்சர்ன் என்ன, நம்ம எங்கே நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டாவில் எத்தனை மெசேஜ் அனுப்புறீங்க, நல்லா திரும்பவும் கவனிங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, பயப்படாதீங்க. மெசேஜ் என்னன்றது அவங்க யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. எத்தனை முறை மெசேஜ் அனுப்பிச்சிங்க, வீடியோ எத்தனை ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணீங்க, எத்தனை வீடியோஸ், என்ன ஃபோட்டோ, அது அவங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப 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 வேல்யூபிள் டேட்டா. இந்த டேட்டாவை பயன்படுத்தி தான் உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் அப்படின்றது வருது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட், இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மெசேஜராக இருக்கட்டும், இது யாராவது ஃப்ரீயாக தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல நம்மளுடைய மெட்டா டேட்டா தான் இதற்கான மிக முக்கியமான ப்ராடக்ட். இப்போது வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டிஸ், மூணாவது அரசாங்கமோ இல்லை யாருமோ வந்து படிக்க முடியாது. ஆனால் மெட்டா டேட்டா வந்து கண்டிப்பாக அந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மெட்டா டேட்டா கவர்மெண்ட் மற்றும் கார்பரேஷன்ஸை ஓரளவுக்கு நம்மளை கண்காணிக்கக்கூடிய அந்த டேட்டாவை அந்த கொடுக்குது அவங்ககிட்ட. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, யாருக்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது தொடர்பில் இருக்கீங்க வாட்ஸ்அப் மூலயமா, நீங்கள் வந்து எத்தனை மெசேஜஸ் அனுப்புகிறீங்க, எத்தனை ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க, எத்தனை வீடியோஸ் அனுப்புகிறீங்க அப்படின்றது
இந்த டேட்டா வேல்யூபிள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா மக்களும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைமை சூஸ் பண்ணி, இல்லை காலையிலையோ இதுலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் ப்ராட்காஸ்டிங் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இப்போ எல்லா பார்ட்டியுமே பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. சமீபத்தில் வெற்றி பெற்ற ஒரு மிக முக்கியமான கட்சி கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 வாட்ஸ்அப் குரூப் பண்ணுற அளவுக்குலாம் செய்திகள் வந்துச்சு. ஸோ வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அந்த ஒரு மீமையோ இல்லை வீடியோவையோ அவங்க வந்து எக்ஸாக்டாக யார்கிட்ட போய் சேருது அப்படின்றத துல்லியமாக அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிட் நோட்டீஸ் அடிக்கிறாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, வீட்டு போய் கொடுத்துட்டு ஒரு 10,000 போஸ்டர்னா அவங்க வீட்டில் போய் ஒரு 10 போஸ்டர் தூக்கி போட்டு வருவாங்க. அதை யார் எடுத்து படித்தாங்களா, பார்த்தாங்களா, இல்லை அதை கசக்கி தூக்கி போட்டாங்களான்ற டேட்டா கிடையாது. ஆனால் டிஜிட்டல் மெட்டா டேட்டா பொறுத்த வரைக்கும் உங்களால் உங்களுடைய டார்கெட் பாப்புலேஷனை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்போது இது ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. எலெக்ஷன் கேம்பெயின்ஸில் சமூக ஊடகங்களில் எவ்வளோ முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க வகுக்கிறாங்களோ, வாட்ஸ்அப்பில் மக்களை எப்படி ரீச் பண்ணுறது, ஏன்னா இதுதான் உங்ககிட்ட நேரடியாக ரீச் பண்ணக்கூடிய மீடியம். பிட் நோட்டீஸ் போட்டாலோ, இல்லை தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலோ, இல்லை தெருமுனை பிரச்சாரம் பண்ணாலோ அதை நீங்கள் கேட்கலாம், கேட்காம போகலாம், வாய்ப்பு இருக்குது. டிவியில் வருதா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், வாய்ப்பு இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்பை நீங்கள் நிச்சயமாக ஓப்பன் பண்ணுவீங்க. ஒரு சாலிடான பொலிட்டிக்கல் டெலிவரி மெக்கானிசமாக இன்றைக்கி வாட்ஸ்அப் மாறி இருக்குது. மிஸ்இன்ஃபர்மேஷன் வருது, பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா வருது, கம்யூனல் ரூமர்ஸ் வருது, இந்த மதம் இப்படி பண்ணிட்டாங்க, அந்த மதம் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் உணர்ச்சிசப்படுறீங்க. நூற்றுக்கணக்கான வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருது. உங்களுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ஷேப் ஆகுது, உங்களுடைய சோஷியல் ஒப்பீனியன் ஷேப் ஆகுது, உங்களுடைய ரிலீஜியஸ் ஒப்பீனியன் ஷேப் ஆகுது, எல்லாமே ஆகுது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மூலிமா தான் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் ஒருத்தரையும் போய் மானிட்டர் பண்ண முடியுமா? அரசாங்கம் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பை கண்காணித்து பார்த்துட்டு இருக்காங்களா? அதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு நாளைக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போது விக்ஷித் பாரத் சம்பர்க் அப்படின்ற ஒரு ஒரு அரசாங்கம் இது பண்ணுறாங்க. பிரதமர் அவர்கள் எழுதின கடிதம் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் வருது. கணிசமான பேருக்கு அந்த கடிதம் வந்துச்சு. இப்போது இது ஒரு 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 நாட்டின் பிரதமருடைய கடிதம் நேரடியாக நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது அப்படின்ற போது எலெக்ஷன் கேம்பெயின்லேருந்து எல்லா இடத்துலையுமே அதை யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப் இல்லாமல், வாட்ஸ்அப்புக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு கட்சி தன்னுடைய தேர்தல் வியூகத்தை வகுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வகுக்காது. அப்படி வகுத்தாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பல கட்சி ஏடிஎம்கில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் நான் ஒரு வருடம் முன்னாடி பேசும்போது டிஜிட்டல் ஸ்பேஸில் நீங்கள் இல்லை, உங்களோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது பெரிய லெவலுக்கு பின்னடைவாக இருக்குது. அந்த காலகட்டங்கள் மாறிடுச்சு. நீங்கள் வந்து ஆட்டோவில் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, மைக்கு கட்டிட்டு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு சிற்றறிவுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நான் சொன்னேன். பட் அவங்க கேட்கல, அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. இல்லை எங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னாங்க. தேர்தல் முடிவுகள் வந்தபோது மேபி இதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அந்த ஃபீட்பேக்குமே எனக்கு கிடச்சிது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் என்ன சொல்லுதுன்னா, லீகல் பாலிசி இன்டர்வியூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் குறிப்பாக வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களில் இதை பண்ணியிருக்காங்க. இது இந்த லீகல் பாலிசி அனாலிசிஸை வாட்ஸ்அப் மூலிமா பண்ணும்போது இதில் என்ன அப்படிதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸு, பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருமே ஒரு வகையில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, யாரோ என் வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டாங்க, ஒருவேளை என்னை கண்காணிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஒரு இன்டர்வியூவில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிபி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து நாளைக்கு வைரலாக போகலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு சர்விலன்ஸ் நம்மளை பண்ணுறாங்களோ அப்படின்ற சந்தேகமே வருது, இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்தது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மற்றும் கமர்ஷியலைசேஷன். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்றது இன்றைக்கி ஒரு நிறுவனத்துலேருந்து நீங்கள் ஆப்ஸ் மூலிமா பண்ணலாம், நீங்கள் தனிநபர்லேருந்து பண்ண முடியாது. இப்போ அடுத்ததுக்கு வாட்ஸ்அப்புக்கு மாத சந்தாவும் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ டேட்டாவையும் வச்சு அவங்களால அந்த ஆப்பை மேனேஜ் பண்ணி அவங்களால வருமானத்தை ஈட்ட முடியல அப்படின்ற போது இன்னும் அவங்க வந்து வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் அந்த செலவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பெய்டு இதுக்கு வந்துட்டாங்க. என்ன கேட்டால் பெட்டர், நீங்கள் ஒரு மாதம் 200 ரூபா வாங்கிட்டு இந்த மெட்டா டேட்டாலாம் யாருக்கும் கொடுக்காம
நீங்கள் இதை பண்ணிங்கனாலே பெட்டராக இருக்கும். அதுக்கான மக்கள் வந்து கண்டிப்பாக ரெடியாக தான் இருக்கிறாங்க. இப்போது பிஸ்னஸ் ஓனர்ஸு பிஸ்னஸோடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்றது இன்எஃபெக்டிவ், நாங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல பேரும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸுக்காகவே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கக்கூடிய சில இதெல்லாம் வந்திருக்கு. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்னும் எஃபெக்டிவாக ஒரு பிஸ்னஸ் இதுவாக மாறுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இப்போ அகாடமிக்காக பார்ப்போம். ஃபெமினிஸ்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ், பெண்ணியம் பேசக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ், கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, டீகாலனியல் ஸ்காலர்ஷிப், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் சவுத், அதாவது காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்ட நாடுகள் மூலிமா நம்ம பார்க்கும்போது இது ஒரு வகையான காலனிசம் அப்படின்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் ப்ரைவசி அவங்க சொல்லக்கூடியது இது எல்லாமே இந்தியாலேயோ இல்லை இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளில் அப்ளிகல் ஆகாது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்றது அவங்க ஒரு லீகல் அனாலிசிஸாகவும் சரி, இல்லை கார்ப்பரேட் டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாட்டோடைய சட்டத்திட்டங்கள் ரெகுலேட்டரி ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், எத்னோகிராஃபிக் இதுவாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் பாலிசி ரிசர்ச்சாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த புக்கு, இந்த ஆராய்ச்சி கட்டுரைன்னு சொன்னால் இந்த புக்கு இந்த புக் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக அதில் உள்ளே போய் பார்த்துருக்காங்க. இந்த ப்ரைவசி டெக்டானிக்ஸ் அப்படின்றது தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம் இனிமேல் கிடையாது. இதை நடத்தக்கூடிய நிறுவனங்கள், அரசாங்கங்கள், நீதிமன்றங்கள், தனி குடிமக்கள் மற்றும் இதில் வர்த்தகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 2018-19 அந்த பேக்லாஷ் ஆச்சு. பிறகு இதை சரி பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரொம்ப டைட் பண்ணாங்க, நிறையா ஆடெல்லாம் கொடுத்தாங்கன்னு கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது ப்ரைவசி, சர்விலன்ஸ், கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு 12 வருடம் நினைக்கிறேன் வாட்ஸ்அப் வந்து இருக்கும், ஒரு 12-13 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, இன்றைக்கி வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷனாகவே மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.